ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய சேனல் வழியாக இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தமிழக பள்ளி ஆசிரியர்களுக்கு பறந்த ஒரு அதிரடியான உத்தரவு. பள்ளி கல்வித்துறையிடமிருந்து முதன்மை கல்வி அதிகாரிகள் வழியாக தமிழக பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பறந்த ஒரு முக்கியமான உத்தரவு. அதுவும் சமூகத்திற்கு தேவையான, இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு உத்தரவு தான் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். அது என்ன உத்தரவு, எப்படிப்பட்ட உத்தரவு அப்படிங்கிறத பற்றி தெரிகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதாவது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து இருப்பதால் பள்ளிகளுக்கு அருகே விற்கப்படும் பொருட்கள் குறித்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக போதைப்பொருள் பழக்கம் சமீபத்திய நாட்களில் அதிகமாக விற்கப்பட்டு வருகிறது, அதிகமாக பரவிக்கொண்டே வருகிறது. 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் கூட இந்த வயதிலேயே இந்த போதைப் பொருட்களை உட்கொள்ளுகிற பழக்கம் உடையவர்களாக மாறிவிடுகின்றனர். ஸோ இதனால் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அதிகாரிகள் மூலமாக ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அது என்ன அறிவுறுத்தல்னா, உங்கள் பள்ளிக்கு அருகில் இயங்கக்கூடிய பெட்டி கடைகளாக இருக்கலாம், அல்லது பேக்கரியாக இருக்கலாம், அல்லது பழசாறு கடைகளாக இருக்கலாம், அல்லது தேநீர் கடைகளாக இருக்கலாம். இது போன்ற எந்த கடையாக இருந்தாலும் பள்ளிக்கு அருகாமையில் செயல்படக்கூடிய கடைகளில் என்ன பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது, போதை போன்ற சாக்லேட் போன்ற நவீன வடிவிலான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா, அல்லது சாக்லேட் போன்ற பிஸ்கட் கலந்த போதைப் பொருட்கள் கலந்த பிஸ்கட் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிங்க. உங்களுக்கு தவறான தகவல், ஏதாவது சந்தேகத்திற்கு இடமான ஏதாவது தகவல் கிடைத்தால் உடனடியாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கோ அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கோ நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். மாணவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் நன்மையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறையிடமிருந்து, மாவட்ட கல்வித்துறையிடமிருந்து சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல் வந்துள்ளது. ஸோ அந்த அறிவுறுத்தலை தான் நம்முடைய சேனல் வழியாக நம்முடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய பல நபர்கள் கல்வித்துறையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள், கல்வித்துறை செயல்பாடு சார்ந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது பொது நல சமூக சேவை செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு கல்வித்துறையிடமிருந்து வந்த இந்த ஆர்டரை தான் நம்முடைய சேனல் வழியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். எனவே சமூக நலன் கருதி செயல்படுங்கள். போதையில்லாத ஒரு தமிழகத்தை நாமும் உங்களோடு சேர்ந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை இத்தோடு முடிச்சுக்கிறோம். பாய் பாய்.